பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்ற தலைப்பிலே செய்தியை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, மோசே காலத்து நியாய பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுக்காக வழங்கப்பட்ட நியாய பிரமாணத்திற்கு கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்கிற கேள்விக்கு பதிலை அறிந்து கொள்ள முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் இஸ்ரவேல் தேசத்திற்கு அளிக்கப்பட்டது அன்றி கிறிஸ்தவர்களுக்கு அல்ல என்பதாகும். பிரியமானவர்களே, எவ்வாறு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில பிரமாணங்கள் இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உதாரணமாக 10 கட்டளைகள் எவ்வாறு தேவனை ஆராதிக்க வேண்டும் மற்றும் பாவ நிவாரண பலியை ஏறெடுப்பதற்காகவும் சில பிரமாணங்கள் இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உதாரணமாக பலிமுறைகள் குறித்த பிரமாணங்கள் மற்ற ஜாதிகளில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டாக சில பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. உதாரணமாக உணவு மற்றும் ஆடைகள் குறித்த பிரமாணங்கள். இதை இந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் ஒன்றும் இன்று கிறிஸ்தவர்களை கட்டுப்படுத்துகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்த போது பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23, 24, 25 பார்க்கிறோம், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தினத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திற்கு பதிலாக நாம் இன்று இயேசு கிறிஸ்துவின் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த 2 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, ஆமாம், கிறிஸ்து நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுவதாக இருப்போம். எப்படி என்று சொன்னால், இந்த 2 கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் கிறிஸ்து நமக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுவதில் நாமத்தான் இருப்போம். பிரியமானவர்களே, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 22:40. அதற்காக பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் இன்று உகந்ததல்ல மற்றும் பிரயோஜனமற்றது என்று நாம் எண்ணி விடக்கூடாது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தில் பெரும்பாலானவைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக மற்றும் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற 2 கட்டளைகளில் அடங்கி விடுகின்றன. நாம் தேவனிடத்திலும் பிறனிடத்திலும் எவ்வாறு அன்பு கூற வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல வழிகாட்டியே பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம். அதே வேளையில் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் கை கொண்டு கீழ்ப்படிந்து கடைபிடிக்க இன்று இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லுவது தவறானது ஆகும். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணம் ஒரு பிரிவு ஆகும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால், ஆம் பிரியமானவர்களே, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நியாய பிரமாணம் எல்லாம் முழுவதும் கை கொண்டிருந்தோம், ஒரே ஒரு நியாய பிரமாணத்தில் தவறினால் எல்லா நியாய பிரமாணத்திலும் குற்றவாளியாக இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று எல்லா நியாய பிரமாண சட்டங்களும் பொருந்தும் அல்லது ஒரு நியாய பிரமாண சட்டங்களும் பொருந்தாது. உதாரணமாக
பழைய ஏற்பாட்டின் பலி முறைமைகள் ஆசரிக்கப்பட வேண்டிய சட்டங்கள் யாவும் கிறிஸ்துவில் நிறைவேறியாயிற்று. ஆமாம் பிரியமானவர்களே, கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே என்று சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அனைத்து நியாய பிரமாணங்களின் ரத்தின சுருக்கமே 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளில் ஒன்றை தவிர்த்து மீதமுள்ள 9 கற்பனைகளும் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது பிரியமானவர்களே. அதாவது ஓய்வு நாள் ஆசரிப்பு தவிர பிற கட்டளைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாம் தேவனில் அன்பு கூறுவோமானால் நிச்சயமாகவே நாம் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கவோ விக்கிரகங்களுக்கு முன்பாக தலை வணங்கி நிற்கவோ மாட்டோம் பிரியமானவர்களே. அது போலவே அதாவது ஓய்வு நாள் ஆசரிப்பு தவிர பிற கட்டளைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாம் தேவனில் அன்பு கூறுவோமானால் நிச்சயமாகவே நாம் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கவோ விக்கிரகங்களுக்கு முன்பாக தலை வணங்கி நிற்கவோ மாட்டோம் பிரியமானவர்களே. அது போலவே நாம் பிறரை நேசிப்போமானால் சக மனிதர்களுக்கு விரோதமாக கொலை, பொய், விபச்சாரம், பொருள் அபகரிப்பு போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் பிரதான நோக்கமானது மக்களால் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது என்பதை உணர்த்தி ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 9 பார்க்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24 பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் ஒருபோதும் ஒரு உலகளாவிய பிரமாணமாக எல்லா மக்களுக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் உகந்ததாக தேவனால் நியமிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நாம் தேவனை பிறரையும் நேசிக்க வேண்டும். இவ்விரண்டு கட்டளைகளையும் உண்மையாக கடைபிடிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதாய் இருப்போம் பிரியமானவர்களே. ஆமாம், நாம் தேவனையும் நேசிக்க வேண்டும், பிறரையும் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் சொன்னால், நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும். இவ்விரண்டு கற்பனைகளையும் உண்மையாய் கடைபிடிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி உண்மையாய் கடைபிடிப்போமானால் தேவன் என்னென்ன காரியங்களை நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறாரோ அவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் விளங்குவோம் பிரியமானவர்களே. ஆமாம், அவை அனைத்தையும் தேவன் விரும்புகிற காரியம் நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும். நாம் தேவனையும் பிறரையும் நேசிக்க வேண்டும். இவ்விரண்டு கட்டளைகளையும் உண்மையாக கடைபிடிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற அனைத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. இரண்டையும் நிறைவேற்ற வேண்டும். இரண்டு கற்பனைகளையும் உண்மையாக நாம் கடைபிடித்து உலகத்திலே வாழ்ந்தோமானால் இந்த உலகத்திலே தேவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அனைத்தையும் நாம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்வோம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு சித்தமானதை செய்வோம். இந்த இரண்டு கற்பனைகளையும் காத்துக்கொள்வோம். தேவனையும் நேசிப்போம், பிறரையும் நேசிப்போம். அன்பாய் இந்த உலகத்திலே வாழுவதை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாய் வாழ்வோம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த செய்தியையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.